Transformation of sentencesல இன்னும் 5 rules இருக்குது. ஸோ இன்னைக்கு 11th ரூல் என்னன்னு பார்க்கலாம். இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்ற டேர்ம் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரூலாக பார்த்துட்டோம். ஆனாலும் கூட அதை இன்னும் இந்த பிளேசஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். மீனிங் அதே தான், பட் ஸ்லைட் சேஞ்சஸோட நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ லெட் மீ கிவ் யூ எக்ஸாம்பிள்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் சிம்பிள் சென்டென்ஸ். இன்ஸ்பைட் ஆஃப் ஷீ பீயிங் ஆப்டிமிஸ்டிக் ஷீ நோஸ் த டிஃபிகல்டிஸ் ஆஃப் ஹர் ஜாப். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். In spite of his being a talented or skillful player, he knows how to face failures. So இந்த ரெண்டு சென்டென்சஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் பேசுறோம். ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன சொல்றோம் அப்படின்னம்னா, அவ வந்து ஆப்டிமிஸ்டிக், ஆனா கூட அவளுடைய ஜாப்ல உள்ள டிஃபிகல்டிஸ் அதுல வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டிங்கா உள்ள ஐடியாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அதே மாதிரி ஸ்கில்ஃபுல் பிளேயர், அவன் வந்து தோத்து போக வேண்டிய அவசியம் இல்லை, பட் எனிஹவ் he knows how to face failures. ஸோ அந்த மாதிரி மீனிங்கை கன்வே பண்ணுறப்ப நம்ம எப்படி காம்பவுண்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரெண்டு சென்டென்சஸையும் when we change into compound என்னென்ன கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், எப்படி மாற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை நம்ம வந்து காம்பவுண்டாக மாற்றுறப்ப she is optimistic and at the same time she knows the difficulties of her job. இந்த இடத்துல நம்ம பட்டும் யூஸ் பண்ணலாம், ஆனால் அதை விட and at the same time அதே நேரத்தில் அப்படின்னு சொல்கிறப்ப it will become more effective. அதே மாதிரி செகண்ட் சென்டென்ஸை நம்ம காம்பவுண்டாக மாற்றுறப்ப he is a skillful player and at the same time he knows how to face failures. ஸோ இதே தான் நம்ம வந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றுறோம் அப்படின்னோம்னா நல்லா புரிஞ்சுதா?